பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் புத்தாண்டு வாழ்த்துதலை சொல்லி ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நாம் வாசிக்க கேட்டபடி ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் கர்த்தர் யாக்கோபிடத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் பொழுது என்ன சூழ்நிலை இருக்கிறது, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் அவனுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டால்தான் இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க முடியும். பிரியமானவர்களே, அந்த வேத பகுதி இப்படியாய் சொல்லுகிறது, வாசிக்கலாம். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். உன்னை கைவிடுவதில்லை என்றார். பிரியமானவர்களே, அவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் மனம் மாறுவதற்கு மனுபுத்திரன் அல்ல. அவர் வாக்குத்தத்தங்களின் தேவனாயிருக்கிறார். அவர் சொன்னால் சொன்னதுதான். அநேக காரியங்கள் கடந்த வருடத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருப்பார். அது ஒருவேளை உடனே நிறைவேறாமல் இருக்கலாம், சில நேரங்களிலே தாமதமாகி இருக்கலாம், சில நேரங்களிலே வருடங்கள் கடந்து போகலாம், அல்லது சில நேரங்களிலே உடனே நிறைவேறலாம். தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அப்படித்தான். பிரியமானவர்களே, அப்படி ஒரு வேளை கர்த்தர் சொன்ன காரியங்கள் நிறைவேறாதபடிக்கு ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை சொன்னார், இன்னும் நிறைவேறலையே, அந்த ஏக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் மீண்டும் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அவர் சொன்னதை செய்கிற தேவன், அவர் சொன்னதை நிறைவேற்றி கொடுக்கிற தேவன். யாக்கோபுடைய வாழ்க்கையில் அப்படித்தான் அவர் சொன்னதையெல்லாம் நிறைவேற்றி கொடுத்தார். பிரியமானவர்கள், அந்த 28ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 15ஆம் வசனத்தினுடைய முற்பகுதியில் கர்த்தர் என்ன சொன்னார் யாக்கோபுக்கு, வாசிக்கலாம். நான் உன்னோடே இருந்து போதும், நான் உன்னோடே இருந்து. பாருங்க, யாக்கோவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன். எனக்கு பிரியமானவர்களே, இந்த 2025ஆம் ஆண்டு யார் உங்க கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். நான் உன்னோடு கூட இருந்து. ரொம்ப அழகா சொல்றார் பாருங்க. எந்த விதமான சூழ்நிலையில கர்த்தர் சொல்றார், அவன் தனிமையில் இருக்கிறான், தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து, அவன் வீட்டில் அவன் ரொம்ப செல்ல பிள்ளை, அவங்க அம்மாவுக்கு ரொம்ப க்ளோஸ், ரெபேக்காலுக்கு ரொம்ப நெருங்கியவன். நீங்கள் கூட உங்கள் பேரண்ட்ஸுக்கு யாருக்குன்னா ஒருத்தருக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பீங்கள்ல, அந்த மாதிரி தான் யாக்கோபு தங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நெருக்கமானவன். ஆனால் தான் அவங்க அம்மா ரெபேக்கா சொல்கிறாங்க, ஏசா ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு முன்னாடி நீ வந்து நான் சொல்கிறத செய், நீ ஆசீர்வதிக்கப்பட்டுருவ அப்படின்னு சொல்லி அவங்க தான் இந்த காரியத்தெல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ பாருங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டான், அவங்க அப்பாவை விட்டுட்டான், அவன் வாழ்ந்த பகுதியை விட்டுட்டான், தன்னுடைய சகோதரனை விட்டுட்டான், அவனோடு கூட இருந்த நண்பர்களை விட்டுட்டான். இவன் பாருங்க தனிமையில் இருக்கிறான், தனிமையாக இருக்கிறான், யாருமே இல்லை, வெறுமையாக்கப்பட்டவனாக, கூட பேசத்து கூட துணை கிடையாது, அவனுடைய காரியங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஆள் கிடையாது, அவன் யாரிடத்திலும் அன்பு செலுத்த முடியாதபடிக்கு காட்டில் வனாந்தரத்தில் அவன் நடந்து திரிந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, அவனை கூப்பிட்டு, நான் உன் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒருவேளை என அன்பானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, ஒருவேளை நீங்கள் கூட ஏதோ ஒரு காரியத்தில் தனிமையாக இருக்கலாம், தனிமை உணர்வோடு இருக்கலாம், தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கலாம், ஒருவேளை அன்பை இழந்திருக்கலாம்,
தன் தாய் தகப்பனை இழந்திருக்கலாம், தன் தேசத்தை இழந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தில் இந்த வருடமாகிலும் நான் சமாதானமாக இருக்க முடியாதா? இந்த வருடமாகிலும் கர்த்தர் என்னை நடத்த மாட்டாரா? இந்த வருடமாகிலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா என்ற கேள்வியோடு இந்த 2025ஆம் ஆண்டுக்குள்ளாய் நீங்கள் பிரவேசித்திருக்கலாம். உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின மெய் தேவனாகிய ஆண்டவர் சொல்றாரு உங்களை பார்த்து, நான் உன் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. தனிமையா இருக்கிறவன் கூட இருக்கிறேன், லோன்லியா ஃபீல் பண்றவன் கூட இருக்கிறேன். தனிமையா இருக்கிறான், யாருமே இல்லை. எவ்வளோ செல்லமாக இருந்திருப்பான். அம்மா சமைச்சு கொடுத்தா அழகாக சாப்பிட்டு அப்படியே பிடிவாதம் பிடிச்சிட்டு ஊரை சுற்றி வந்திருப்பான். அவன் வீட்டில் எவ்வளவு செல்லமாக இருந்திருப்பான் பார்த்துங்க. பாருங்க, அவ்வளவு க்ளோஸாக இருந்தவன் இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு போனோன்னாக்கா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். எவ்வளோ மனசில் வேதனை இருக்கும், எவ்வளோ மனசு அவனுக்கு எவ்வளோ துக்கமாக இருக்கும், எவ்வளோ கண்ணீரோடு கூட இருந்திருப்பான், எவ்வளோ வேதனையோடு இருந்திருப்பான். இந்த ஆசீர்வாதத்தை விரும்பினதுனால தானே இந்த பிரச்சனை. நான் ஒழுங்கு மரியாதையா கிடைக்கிறது போதுன்னு நான் அங்கே இருந்திருந்தாக்க இந்த பிரச்சனை எனக்கு வந்திருக்காது. அவன் யோசிச்சிருப்பான், இவ்வளவு தனிமையில் இருக்கிறேன், யாருமே இல்லையே, எங்கள் அம்மாவுடைய அன்பு எனக்கு கிடைக்கலையே, எங்கள் அப்பாவுடைய அரவணைப்பு எனக்கு கிடைக்கலையே, என் வீட்டில் இருக்கிற சுகம் எனக்கு கிடைக்கலையே. தனிமையில் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறவனை தான் கூப்பிட்டு கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. அதுதான் வாக்கு தத்தம், அதுதான் வாக்கு தத்தம். கூட இருந்தவனை கர்த்தர் சும்மா விட்டுட்டாரா? ஹல்லேலூயா. தனிமையில் இருந்தவனை கர்த்தர் சும்மாவே விடலை, அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அவன் பேரே மாற்றிட்டாரு. உன் பேர் இனிமேல் இஸ்ரவேல் யாக்கோபு கிடையாது, இஸ்ரவேல் என்று சொல்லி அவன் பேரையே மாற்றிட்டார். தனிமையில் தான் அவன் போராடுறான். தான் பிள்ளைகளை, தான் மனைவி மக்களை ஆத்தங்கரைக்கு அந்த சைடு விட்டுட்டு இவன் தனிமையில் தான் வந்து கர்த்தருடைய சமூகத்தில் போராடுறான். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன்னு அப்படி போராடிட்டு இருக்கான். அப்படி போராடிட்டு இருக்கும் பொழுது கர்த்தருடைய தூதன் வருகிறார், அவனோடு கூட போராடுகிறார். அவனை கட்டாயம் ஆசீர்வதித்தால் ஒழிய விடமாட்டேன்னு சொல்லி அவன் பிடிவாதமாக இருந்ததுனால வேற வழி கிடையாது. அவனை பார்த்து கேட்குறாரு, உன் பேர் என்னன்னு கேட்குறாரு. இப்போ சொல்கிறான், என் பேர் யாக்கோபுன்னு சொல்கிறான். இனி யாக்கோபு கிடையாது, உன் பேர் இஸ்ரவேல் சொல்லி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. தனிமையில் இருந்தவன் பெருத்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவனாய் மாறினான், பரிவாரங்களுக்கு பாத்திரவனாய் மாறினான், ஒரு கூட்ட மக்களுக்கு பாத்திரவனாய் மாறினான். இப்போ லோன்லியே கிடையாதுங்க. அவனுக்கு ஏராளமான பிள்ளைங்க, 2 மனைவிக, அவனுக்கு நிறைய ஆடு மாடுங்க, நிறைய வேலைக்காரிங்க, ஏராளமான பேர், ஒரு பெரிய கூட்டமே வந்துடுச்சு. வாக்கு தந்தவர் உண்மையுள்ளவர். தனிமையில் இருக்கும்போது கூப்பிட்டு அவனை சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன். அதுதான் அவர் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை. யாக்கோபுக்கு சொன்னதை கர்த்தர் செய்தார். அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்றார். அவர் என்னென்ன வாக்கு தத்தம் உங்களுக்கு கொடுத்தார், உங்கள் சபையில் கொடுத்துருப்பாரு, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கொடுத்துருப்பாரு, ஊழியத்தில் கொடுத்துருப்பாரு. சொன்னதை கட்டாயம் கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார். உங்கள் கூட இருக்கிறவர் வாக்கு தத்தங்களின் தேவன், வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறவர். உங்கள் கூட இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அதுதான் அவர் சொல்கிறது, உன் கூட இருக்கிறேன். 2வது அவர் என்ன சொல்கிறாரு, அதே அதிகாரத்தில் வாசிக்கலாம், 28:15. நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து. போதும். 2வது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போகிற இடத்துலெல்லாம் உன்னை காத்து. நீ தனியாக இருக்கிறன்னு ஃபீல் பண்ணாத, நான் கூட இருக்கிறேன். நீ எங்கெங்க போறியோ அங்கெல்லாம் உன்னை காத்துக்கொள்வேன். ஏன்னா எதிரிகள் சூழ்ந்திருக்கிற இடம்,
மிருக ஜீவராசிகள் சூழ்ந்திருக்கிற இடம். நீ வனாந்தரத்தில் போற, காடுகளின் வழியா போற, யாரும் இல்லாமல் போற, தனிமையில் போயிட்டு இருக்க. நீ போகிற இடமெல்லாம் உன் கூட இருக்கிற, உன்னை காத்து. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு நீ எங்க போனாலும் உன்னை காக்கும்படி உன்னோடு கூட இருப்பார். உங்க வேலை ஸ்தலத்துக்கு போனா உங்க கூட இயேசு இருப்பார், உங்களை பாதுகாத்து கொள்வார். நீங்க டிராவல் பண்ணா இயேசு உங்க கூட இருப்பார், உங்களை பாதுகாத்து கொள்வார். நீங்க பிசினஸ்ல பேசினாக்கா இயேசு உங்க கூட இருப்பார், உங்களை பாதுகாத்து கொள்வார். எதிரிகள் உங்களை தொட முடியாது. ஒருவேளை இதுவரை எதிரிகளால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், மந்திரவாதிகளால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு நபரால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், தீய காரியங்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இந்த 2025ஆம் ஆண்டு உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். யாக்கோபை பார்த்து அதை தான் சொல்றாரு, நீ போகும் இடமெல்லாம் நான் கூட இருப்பேன். அதை தான் உங்களை பார்த்து சொல்றார், நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. யாக்கோபுக்கு கூப்பிட்டு சொல்றாரு, இவன் லாபான் வீட்டுக்கு போகிறதுக்காக புறப்படுறான். எங்கிருந்து புறப்படுறான் பாருங்க, ஆரான்ல இருந்து புறப்படுறான். ஆரான்லேருந்து எங்கே போகிறான்? பெத்தேல் போகிறான். அங்கே தான் அவங்க மாமா இருக்காரு லாபான். அங்கே போகிறான், தனியாக போகிறான். தனியாக போகிற வழியில் தான் கர்த்தர் பேசுகிறாரு. அவன்கிட்ட சொல்கிறார், வாக்குத்தத்தம் செய்கிறாரு, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்னவர், நீ போகலாம், நீ தனியாக போல, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை காத்துக்கொள்வேன். பயப்படாத, பயப்படாத. எங்கே போனாலும் சரி, உன் மாமா வீட்டுக்கு போனாலும் சரி, 10 முறை உன் சம்பளத்தை மாற்றினாலும் சரி, அங்கே போனாலும் சரி, என்ன நீ ஏமாற்றப்பட்டாலும் சரி, நீ எவ்வளவு வஞ்சிக்கப்பட்டாலும் சரி, நீ பயப்படாத, உன்னை நான் காத்துக்கொள்வேன். ஹல்லேலூயா. உனக்கு ஒரு குறைவும் ஏற்படாது. எதனா யாக்கோபுக்கு குறைவு ஏற்பட்டுச்சா? ஒரு குறைவும் கிடையாது. அவன் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருந்தது. அவனால தான் லாபான் ஆசீர்வதிக்கப்பட்டான். பாருங்க எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரி, கர்த்தர் வாக்குத்தத்தங்களின் தேவன், அவர் உண்மையுள்ள தேவன். அவன் தனியாக போயிட்டு இருக்கும் பொழுது அவனை கூப்பிட்டு, நான் உன் கூட இருக்கிறேன், நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னை காத்துக்கொள்வேன்னு சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்கிறார். அவன் போகிற இடம்லாம் கர்த்தர் அவன் கூட இருந்தார்ல. அவன் கையிடுகிற செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனை காத்து கொண்டார்ல. இந்த 2025ஆம் ஆண்டு கர்த்தர் உங்களை காத்து கொள்வாருங்க. ஹல்லேலூயா. நீங்கள் போகிற இடமெல்லாம் ஒரு பாதுகாப்பு இருக்கும். அவருடைய இரத்தம், அவருடைய பிரசன்ஸ், அவருடைய வல்லமை உங்களை பாதுகாத்து கொள்ளும். விசுவாசிங்க. அதுதான் வாக்குத்தத்தம், அதுதான் அவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம். நான் உனக்கு சொன்னதை செய்யமல. இதை தான் யாக்கோபுட்ட சொல்ற. வெரி சிம்பிள். நான் கூட இருக்கிறேன், நீ போகணும் எல்லாம் உன்னை காத்துக்கொள்வேன். வெரி சிம்பிள், அவ்வளவுதான். வேற ஒன்றும் பெருசாலாம் சொல்லலை. அது சொன்னதை செஞ்சு காட்டினாரு. அதே தான் நமக்கு ஆண்டவர் சொல்றார், நீ போகிற இடம்லாம் உன்னை காத்துக்கொள்வேன், நான் பயப்படாத. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இந்த 2025ஆம் ஆண்டு நீங்கள் எங்கே போனாலும் சரி, மாடு ஓட்டுன்னு போனாலும் சரி, கழனியில் நீங்கள் போய் வேலை செஞ்சாலும் சரி, ஆஃபீஸுக்கு போனாலும் சரி, ஐடி ஃபீல்டில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, அல்லது வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, அல்லது சமையல் வேலை செஞ்சாலும் சரி, நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் சரி, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இயேசுவால் உண்டாக்கப்பட போகிறது. அவருடைய இரத்தத்தினாலே உண்டாகிறது. அவருடைய ஆணி பாய்ந்த கரங்களுக்குள்ளாய் மறைத்து உங்களை பாதுகாக்கும்படியாய் அவர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் யாக்கோபுக்கு சொன்னாரு, அதை சொன்னதை அவர் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்றார். அதே அதிகாரத்தில் வாசிக்கலாம். இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். இழந்ததை திரும்ப தருவேன் சொல்றார். இந்த தேசத்தில் உங்க அப்பாவை விட்டுட்டு நீ போற, உன் சகோதரன் ஏசாவை விட்டுட்டு நீ போற, உங்க அம்மா ரெபேக்காவை விட்டுட்டு நீ போற,
உங்கள் நண்பர்களெல்லாம் விட்டுட்டு போவ, உங்கள் வீட்டை விட்டுட்டு நீ போகிற, உங்கள் சொந்த கிராமத்தை விட்டுட்டு நீ போகிற, இதெல்லாம் இழந்துட்டு தான் நீ தனியாக போகிற. போகமெல்லாம் நான் உன்னை காத்துக்குவேன். காத்து கொள்றது மட்டும் இல்லை, உன்னை பத்திரமா திரும்ப கொண்டு வந்து நீ இழந்ததை பெற்றுக்கொள்ளும்படியாய் கிருபை செய்வேன். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, பாருங்க அவன் என்ன சொல்றான் பாருங்க. நீங்க ஆதியாகமத்தில் வாசி பார்த்தீங்கன்னாக்கா 33ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கும் பொழுது யாக்கோபு சொல்றார் ஏசாவை பார்த்து, வாசிக்கலாம். அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு, ஏசா ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு, உன்னோடு இருக்கிற இவர்கள் யார், உன்னோடு இருக்கிறவர்கள் இவர்கள் யார் என்றான். அதற்கு அவன் தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்றான். தேவன் உம்முடைய அடியானுக்கு அருளின பிள்ளைகள். நான் தனியா போன, கோலும் கையுமா போன, தேவன் எனக்கு அருளின உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் அப்படி சொல்றான். அப்படி சொல்லும் பொழுது ஏசாவுக்கு மனசு கொழுந்து போகுது. ஹல்லேலூயா. அவனுடைய எண்ணெல்லாம் மாறிடுச்சு. இப்ப பாருங்க, இழந்த அன்பை பெற்றுக்கிட்டான். தன் சகோதரன் கொலை பண்ண நினைச்சான், கொலை பண்ணிடுவான்னு சொல்லி பயந்து தான் ஓடினான். அவன் கொலை வெறியோடு கூட இருந்தான். இப்ப திரும்பி வரும் பொழுது அவன் பயந்துட்டு தான் வர்றான். இழந்த அன்பை பெற்றுக்கிட்டாங்க, இழந்த சகோதர பாசத்தை பெற்றுக்கிட்டான், இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கிட்டான். எனக்கு அன்பானவர்களே, அவர் வாக்கு தத்தங்களின் தேவன். அவர் சொல்றாரு, நீ போகிற இடம்லாம் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு, அவன் கூட இருக்கிறேன்றத சொல்லிட்டு பாருங்க, போகிற இடமெல்லாம் உன்னை காத்துக்கொள்றேன்றத சொல்லிட்டு 3வது காரியம் அவர் சொல்றாரு, இழந்ததை நீ திரும்ப பெற்றுக்குவேன். ஹல்லேலூயா. நீ போனபடியே திரும்பி வருவ. நீ போன காரியங்கள் எல்லாம் ஜெயமாக்கி கொண்டு திரும்பி வருவ. இந்த 2025ஆம் ஆண்டு, போன வருஷத்தில் எதெல்லாம் இழந்தீங்களோ, 2024ஆம் ஆண்டில் ஒருவேளை சமாதானத்தை இழந்திருக்கலாம், சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், நிம்மதி இழந்திருக்கலாம், பணத்தை இழந்திருக்கலாம், அன்பை இழந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை இழந்திருக்கலாம். இழந்ததை எல்லாம் ஆண்டவர் திரும்ப தரேன் ப்ராமிஸ் பண்றார். ஹல்லேலூயா. நீ எதை இழந்திருந்தாலும் திரும்ப இந்த 2025ஆம் ஆண்டு பெற்றுக்கொள்வீங்க. அதை தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். யாக்கோபுக்கு சொன்னார், நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. வெரி சிம்பிள். 3 காரியத்தை சொல்றாரு. ஒன்று, உன் கூட இருக்கிற. 2வது, உன்னை பாதுகாத்து கொள்வேன். நீ போகிற இடம்லாம் உன்னை பாதுகாத்து கொள்வேன். 3வது, இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்வேன். 4வது ஒரு காரியத்தை சொல்றாரு. நான் சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க வாசிக்கலாம். 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கேயும் பரப்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக செய்கிறேன். உன் நிமித்தமாய் உன் தேசத்தில் இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். உன் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. உன் சபை ஆசீர்வதிக்கப்படும். உன் பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். சொன்னதை செஞ்சாரா? வெறுங்கையா போனா, 2 பரிவாரங்களோடு கூட ஆசீர்வாதமாய் திரும்பி வந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருடம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போது. ஒரு பெருக்கம் உண்டாக போகிறது. ஒரு ஃப்ளரிஷ், ஒரு பெருக்கம் உண்டாக போகிறது. அந்த பெருக்கம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. அதை தான் கர்த்தர் நமக்கு சொல்றாருங்க. இந்த வாக்குத்தத்தத்தினுடைய ரகசியமே அதுதான். யாருக்கோ எப்போ சொன்னதல்ல, கர்த்தர் எனக்கு சொன்னது. எனக்கு அதை நிறைவேற்றி கொடுப்பார். விசுவாசிங்க. ஹல்லேலூயா.
உங்களுக்கு அதை நிறைவேற்றி கொடுப்பார். நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் சொல்லியிருக்கிறார். உன் சந்ததி ஆசீர்வதிக்கிறேன் சொல்லுகிறார். மணலை போல தூளை போல பெருக பண்ணுவேன் சொல்றாரு. உனக்குள் உன் சந்ததியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்றாரு. நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. உன்னை பாதுகாக்கிறேன்னு சொல்றாரு. இழந்ததை நீ திரும்ப பெற்றுக்கொள்வேன்னு சொல்றாரு. இதை தான் சொன்னாரு யாக்கோபுக்கு. அதை எல்லாம் அவர் நிறைவேற்றி கொடுத்தார். என் தேவன் உண்மையுள்ளவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன். யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறபடினால் இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு சொந்தமாக்கி கொடுத்தார். விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுங்க. விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுங்க. அவர் சொன்னதை செய்வார். அவர் சொன்னதை செய்வார். இதே விதமாக இந்த வருடத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு நீங்கள் அடுத்த வருடத்தில் வரும் பொழுது இந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறினது என்பதை நீங்கள் சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தும்படியாய் கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். நாம் எல்லாம் கண்களை மூடி இயேசுவை நோக்கி பார்த்தேன். இயேசுவை நோக்கி பார்த்தேன். இயேசுவை நோக்கி பார்த்து ஆண்டவரே நன்றி அப்படி சொல்லுங்க. மகா பரிசுத்தமுள்ள அன்பு தகப்பனே, இந்த சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் மீது தகப்பனே இந்த ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவீராக. நீ கொடுத்த வாக்குத்தத்தத்தை அப்படியே அவருடைய வாழ்க்கையில நிறைவேற்றி இந்த 2025ஆம் ஆண்டு அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். நீ கூட இருந்து வழி நடத்துங்க. அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இழந்ததையெல்லாம் திரும்ப கொடுத்து அவர்களை மகிழ்ச்சி ஆக்குங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.